இந்த படத்தோட ஹீரோ அக்ஷய், 7 ஸ்க்ரீன் ப்ரொடியூசர் லலித் சாருடைய பையன். அவருக்காக தான் இந்த படத்தை ரெடி பண்ணியிருக்காங்கன்றது தெரியுது. பட் என்னதான் ஒரு அப்பாவாக ஒரு ப்ரொடியூசராக இருக்காரு, நமக்காக ஒரு படம் பண்ணுறாருனா கூட நம்ம ஒரு எஃபர்ட் பண்ணோம்ல, அந்த எஃபர்ட் பயங்கரமாக இருந்ததுன்னா ஆடியன்ஸ் ரசிப்பாங்க. அதை 100 இல்லை 1000 மடங்கு இந்த படத்தோடைய ஹீரோ அக்ஷய் பண்ணியிருக்காரு. அவனு பண்ணுவார், ஐயா நான் தப்பு பண்ணல ஐயான்னு சொல்லிட்டு ஒரு அழுது ஒரு போர்ஷன் ஒன்று இருக்கும், மிரட்டி இருப்பார். பயங்கரமாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, பயங்கரமாக ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸை ஒன்று வெறித்தனமாக ஒன்று கொடுத்துருந்தாரு. நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அவருடைய கெட்டப்பாக இருக்கட்டும், அவர் பண்ணுற ஆட்டிடியூடாக இருக்கட்டும், ஓவராலாகவே அந்த கேரக்டருக்குன்னே ஒருத்தர் உருவாகிருக்காரு அப்படின்ற ஒரு ஃபீலை நமக்குள்ளே கொடுக்க வச்சுறாரு. எப்படி வந்து சேது படத்தில் வந்து விக்ரம் சார் வந்து அப்படி ஒரு சீனை நமக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பார். பரத் சார் கூட நிறைய படங்கள் அப்படிப்பட்ட கேரக்டர்லாம் பண்ணியிருப்பார். அப்படி ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு ஹீரோவாக இந்த முதல் படத்துலேயே மாறியிருக்காரு அக்ஷய்ன்னு தான் சொல்லலாம். இந்த படத்தோட ஹீரோயின் ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில பேருடைய ஃபேஸு ரொம்ப பிரைட்டாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி, நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி, இல்லை நம்ம கூட பிறந்த பொண்ணு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு உணர்வை இந்த படத்தோட ஹீரோயின் தராங்க. ரொம்ப அழகாக இருந்தது அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ். அண்ட் அக்ஷய் அண்ட் ஹீரோயின் இவங்க 2 பேரும் வர சீக்வன்ஸ் எல்லாமே 2 பேரும் ரொம்ப அழகாக அந்த லவ்வை ஹோல்ட் பண்ணி கொண்டு போயிட்டே இருந்தாங்க. அவங்க 2 பேருக்கும் சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ணுற சீனும் இருக்குது, தனித்தனியாக பர்ஃபார்ம் பண்ணுற சீனும் இருக்குது, எமோஷனல் சீன் இருக்குது, லவ் சீன் இருக்குது. இது எல்லா ஜோன்லேயும் எல்லாரும் பிக்சர் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க.